அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 13/5/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ரெண்டுலேயுமே வந்து நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.32% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P வந்து பார்த்தீங்கன்னா 0.17% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 0.26% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ 3 இண்டெக்ஸுமே வந்து பயங்கர பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் விக்ஸை பொறுத்த வரைக்கும் அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து டவுன் ஆகி முடிஞ்சிருக்கான். ஸோ மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. விக்ஸ் கண்டினியூஸாக இறங்கிட்டே இருக்குது அப்படின்னா அது புல் மார்க்கெட் தான். யூஎஸில் பயங்கரமான புல் மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம மார்க்கெட் மாதிரி இல்லை. அண்ட் நம்மளுடைய 10 இயர் பாண்டில் பார்த்தீங்களா, நம்மளுடைய 10 இயர் பாண்டில் இல்லை, யூஎஸோட 10 இயர் பாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுமே வந்து ஒரு 4.49 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கான். ஸோ இவன் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கான். ஸோ அடுத்த ஃபெட் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் நல்லா கீழே போனான் அப்படின்னா அது இன்னுமே மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்து இன்னுமே அதை வந்து அதிகப்படியாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் செம புல்லிஷாக இருக்குங்க. ஆனால் இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி அவன் பயங்கரமாக ஏறிட்டான். இதுக்கு மேலே அவன் ஏறுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகுது புதன்கிழமை அன்னைக்கு. ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஃபர்தராக பெருசாக மேலே போகுமா இல்லை பெருசாக கீழே இறக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த வாரத்தில் இந்த 2-3 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் பெரிய ரேலி மேலே கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததுக்கப்புறம் தான் அவன் ரேலியை போடுவான். இப்போவே அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அசீவ் பண்ணி தான் போயிட்டான்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா பொறுத்து பயங்கரமாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரமே யூஎஸ் மார்க்கெட்டில் கன்சால்டேஷன் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மூவ்மெண்ட் எய்தர் சைடு வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். அப்படியே வந்தாலும் கீழே வரதுக்கு தான் ப்ராஃபிட் புக்கிங் ஓகே, இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது, நம்ம அதுக்குள்ளே நல்ல ப்ராஃபிட்டில் இருப்போம்ட்டு வெளியே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்க வழியே பெருசாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது நம்ம மார்க்கெட் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் அமைய போகுது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏடிஆரை பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு இந்தியாவில் க்ளோஸ் ஆன ஏடிஆர் நிலவரம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.5 to 1% நெகட்டிவில் முடிஞ்சிருக்காங்க. ஐசிஐசி பேங்க் மட்டும் ஃப்ளாட்டாக ஒரு 0.12% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். அதுவே நீங்கள் யூஎஸில் பார்க்கும்போது ஐசிஐசி வந்து பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி வெறித்தனம் பாசிட்டிவாக இருக்கான், விப்ரோ நெகட்டிவாக இருக்கான், இன்ஃபோசிஸ் நெகட்டிவாக இருக்கான், பேங்க் ரெண்டும் பாசிட்டிவாக இருக்குது. இதுவே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் தான். ஸோ இந்த ஏடிஆர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவிட்டி தான் வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப்ஐடிஏ டேட்டா பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு இந்த புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வரிசையாக ஒரு 6000 கோடி 7000 கோடி 5000 கோடி அப்படின்னு செல் பண்ணிருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக போதும்பா ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வெறும் 2000 கோடி மட்டும் செல் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த செல்லிங் வந்து இன்றைக்கி பயங்கரமாக அக்ரிவேட் ஆகி திருப்பி 6000 கோடிக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அப்போது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழே இறங்க போகுது இல்லை கன்சாலிடேட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது வந்து இன்றைக்கி அக்ரவேட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்கேஸ் இது குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் கவரிங் வரது கூட வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். அண்டு இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸு ஃப்ளாட்டு, S&P பயங்கரமான 0.00% ஃப்ளாட்டு, நாஸ்டாக்கு இவனும் ஃப்ளாட்டாக இருக்கான், டாக்ஸு ஃப்ளாட்டாக இருக்கான், ஃப்ரான்ஸு லண்டன் எல்லாம் ஃப்ளாட்டு, நிக்கி மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக நெகட்டிவாக இருக்கான், தைவான் வந்து பாசிட்டிவாக இருக்கான். இவன் வந்து அந்த இன்டர்னல் ப்ரெஷரால் வந்து பார்த்திங்கன்னா அது இப்படி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து கொஞ்சம் ஜூம் ஆயிடுச்சு போல் இருக்கு. சரி பரவாயில்ல, நம்ம பார்த்துட்டோம். வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. வந்துச்சுங்க. வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி அடுத்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பரவாயில்லைங்க, அவன் வந்து 150 பாயிண்ட் 100 பாயிண்ட்டுன்னு கேப் டவுன் காமிச்சிட்டு இருந்தான், கொஞ்சம் ஏறி வந்துட்டான். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து இனிதே ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து 8 மணிக்குள்ளே இனிதே முடியுமா அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அவன் பாருங்கள் ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 22,055 இருந்தான். உங்களுக்கு இவன் பாருங்கள் நிஃப்டி ஃபியூச்சர் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,127 இருந்தாலுமே உங்களுக்கு 140 தான் க்ளோசிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கேப் டவுன் காமிச்சிட்டு இருந்தான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் மட்டுமே கேப் டவுன் காட்டுறான். தற்போதைய நிலவரத்துக்கு பேசிகிட்டு இருக்க இறங்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம 50 பாயிண்ட்னே லாக் பண்ணிடுவோம், 50 பாயிண்ட் கேப் டவுன் லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு வந்து நம்மளுடைய இதில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் முதல்ல இந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு நல்ல கன்சால்டேஷன் ஆகிருக்கு. சிபிஆருக்குள்ளேயே கன்சால்டேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்த கன்சால்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கான அறிகுறி. அவன் மேலே ட்ரெண்ட் ஆவானா கீழே ட்ரெண்ட் ஆவானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் ஹை ப்ராபபிளி மார்க்கெட் வந்து இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியுமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவன் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தால் கம்பேர்ட் டு நிஃப்டி, பட் ஸ்டில் இவனுமே வந்து கன்சால்டேஷன் தான் இருக்கான். ஒரு பெரிய ஃபால்க்கு அப்புறம் இவன் கன்சால்டேட் ஆகிருக்கான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம வந்து நிஃப்டியில் வந்து டுமாரோ சிபிஆர் அப்படிங்கிறத ஆன் பண்ணிடுவோம். நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி இன்சைட் சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா அது ட்ரெண்டிங் டே அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுது.
ஸோ இந்த 54 உங்களுக்கு 50 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னா இந்த ரேஞ்சில் தாங்க ஓப்பன் ஆக போகிறான். ஸோ அரௌண்ட் இந்த ப்ரீவியஸ் டேயோட ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆக போகிறான். அவன் வந்து கீழே S1 அண்ட் ப்ரீவியஸ் டே லோவை தாண்டிட்டான் அப்படின்னா கன்ஃபார்மாக வெறித்தனமாக கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேலே போய் உங்களுக்கு வந்து இந்த 22,140 அப்படிங்கிற ரேஞ்சை தாண்டிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக வெறித்தனமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் இந்த இடத்துல போகும்போது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆகி தான் கீழே இறங்கியிருக்கேன். அந்த இடத்துல R1 வந்திருக்கு. ஸோ எனக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் R1 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் அவன் R1க்கு போனான்னா மிகப்பெரிய ரிவர்சல் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ R1 கிட்ட போகும்போது அவன் பிரேக் அவுட் ஆகிறானா ரிவர்சல் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா இது ஒரு செமையான ரிவர்சல் பாயிண்ட்டு. உங்களுக்கு ஹை ப்ராபபிள் ட்ரேட் கிடச்சி R1லேருந்து S1 வரைக்கும் 2 பிவட் மூவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் இவன் இதை தாண்டி இந்த 150 தாண்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஓகேங்களா? ஸோ R1 ரிவர்சல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா S1 ட்ரெண்டிங், இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் வெரி ஹை ப்ராபபிள் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கு 2 பிவட் மூவ் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. அடுத்து நீங்கள் பேங்க் நிஃப்டியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசெண்டிங், இது வந்து ஒரு வைடுக்கும் மீடியமுக்கும் இருக்கிற, இது மீடியமோட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. வைடு சிபிஆர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி கன்சாலிடேட் ஆகலாம். அவன் வந்து மூவ்மெண்ட்டை கொஞ்சம் பெருசாக கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து சிபிஆருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே கன்சாலிடேஷன் தான் இண்டிகேட் பண்ணுறான். அப்படி இருக்கிற நிலமையில இங்கே பாருங்கள், நேற்றத்தோட R1 இன்றைக்கோட R1 கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருக்குது. ஸோ இவனுக்கும் அதே மாதிரி தாங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் டே லோவை தாண்டினா அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பெருசாக ட்ரெண்ட் ஆக மாட்டான் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே இருக்கிற சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து இண்டிகேட் பண்ணுது. நிஃப்டியில் ட்ரெண்டிங் காட்டுது, பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் காட்டலை. ஸோ தட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ பேங்க் நிஃப்டியோட சேர்ந்து நிஃப்டி கன்சாலிடேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நிஃப்டியோட சேர்ந்து பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் மட்டும் நீங்கள் சிபிஆர் இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னை ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா S1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் பேட்டர்ன். இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த S1 கிட்ட வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி R1லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங் பேட்டர்ன் எடுக்க மாட்டேன், ரிவர்சல் பேட்டர்ன் தான் எடுப்பேன். அந்த ரிவர்சல் பேட்டர்ன் என்னென்னா சிபிஆர் ரிவர்சல், R1 ரிவர்சல் அண்ட் S1 ரிவர்சல், இந்த 3 தான் வந்து இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நான் எடுக்கக்கூடிய ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ். ஆனால் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை பொறுத்து நான் என்னோடய பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட் ஹவரில் என்ன வருது அப்படிங்கிறத பொறுத்து நான் வந்து என்னுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ளலாம். பட் அஸ் பர் த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அஸ் பர் த சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ரிவர்சல் டே, நாட் அ ட்ரெண்டிங் டே. ஸோ S1 ரிவர்சல், சிபிஆர் ரிவர்சல் அண்ட் R1 ரிவர்சல் தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்க போகுது. ஸோ இதில் வந்து ரெண்டுக்குமே செட் ஆகிற ஒரு பேட்டர்னா R1 ரிவர்சல் தான். இன்கேஸ் R1 ரிவர்சல் வந்துச்சுன்னா கண்ண முடிக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ராடே அனாலிசிஸ். அதே மாதிரி பொசிஷனெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் வந்து ஒரு மிக முக்கியமான சப்போர்ட்டில் இருக்கான். நான் இப்போ இண்டிகேட்டர் வந்து ஆஃப் பண்ணி விட்டுறேன். இவன் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முக்கியமான சப்போர்ட்டில் இருக்கிறான். ஸோ இங்கே இந்த லைன் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிபோனசியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அவன் சப்போர்ட்டில் இருக்கான். இன்கேஸ் அவன் டேலோவை தாண்டிட்டான்னு வைங்களேன், அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. மிகப்பெரிய ட்ரெண்டிங் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவன் இந்த லைன் இருக்குது, இந்த லைனோட சப்போர்ட்லேயும் தான் இருக்கான் அவன். ஸோ ஒரு மிக முக்கியமான சப்போர்ட்டில் இருக்கான் பேங்க் நிஃப்டி. இங்கேருந்து அவன் ஒன்று மேலே போகணும், இல்லை உடச்சிட்டு கீழே போகணும். ஸோ அப்படி இல்லைனா வந்து ஏன்னா ஆல்ரெடி வெறித்தனமாக கீழே விழுந்ததுனால கன்சல்டேஷனுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மூணு சான்ஸுமே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஸோ வெறித்தனமாக ரெட் கேண்டிலாக வந்திருக்கே அது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. விழுகணும்னு நினச்சானா எவ்வளோ நாள் வேணால் விழுகலாம். ஸோ இப்போது நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. வந்து இங்கே நெகட்டிவாக, இங்கே கேண்டில் நெகட்டிவாக இருந்தாலுமே கன்சால்டேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. அண்ட் எல்லா கேண்டிலையுமே பாருங்கள் உங்களுக்கு மேலே விக் அப்படிங்கிறது இந்த ஒரு கேண்டில் தவிர இங்கே பாருங்கள் இங்கே விக் இருக்குது, இங்கே விக் இருக்குது, இங்கே விக் இருக்குது. விச் மீன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு கணக்கில் நம்ம எடுத்து தான் ஆகணும். அதனால் நம்ம இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக கீழே போச்சுனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஸோ மார்க்கெட் டைரக்ஷனை பொறுத்து, ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து தான் நம்ம எல்லா முடிவுகளும் எடுத்து ஆகணும். ஆனால் கரெக்டான ஒரு சப்போர்ட் இருக்குது. இதை உடச்சானா இன்னும் ஃபர்தர் ஃபால் வரும். இங்கேருந்து ரிவர்சல் ஆனால் ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு தான் மேலே போகணும். ஸோ பெரிய அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதே மாதிரி தான் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இந்த சப்போர்ட் லைனை உடைக்கலை. நான் இங்கே போட்ட லைன்ஸ் எல்லாமே நிஃப்டியோட சப்போர்ட் லைன்ஸு. இவனும் பாருங்கள் கரெக்டாக வந்து இருங்க, நம்ம வந்து ஹையஸ்ட் டச்சஸ் தான் பார்க்கணும். அப்போ இப்படி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்படி போட்டிங்க அப்படின்னா அவன் இங்கே இருக்கிறான். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் குட்டி கேண்டில் கொடுத்துட்டானா அப்படியே உடச்சிட்டு வெறித்தனமாக கீழே இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டியும் அதே தான். இங்கே பாருங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் மோசமாக இல்லை, 2 க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவனுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது கீழே உடச்சிட்டு போகிறதுக்கு. பட் ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால இவ்வளோ தூரம், அதாவது ஆல்ரெடி இப்போது இங்கேருந்து இங்கே வந்தால் பார்த்தீங்களா
ஒரு 800 பாயிண்ட் டப்புன்னு ஒரு வாரத்தில் விழுந்தா பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் மெதுவாக ஒரு நாளைக்கு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்லோவாக கன்சால்டேட் இந்த சப்போர்ட் எடுத்து கன்சால்டேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெருசாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இல்லை. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட பொசிஷன் அனாலிசிஸ். கரெக்டாக 2 பேருமே சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷரை எதிர்பார்க்கலாம். பட் குளோபல் கியூஸ்லாம் பொறுத்து அது எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரியல. புதன்கிழமைக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா தான் மோசமாக மார்க்கெட்டுக்கு அப்போசிஷன் ஏதாவது வந்துச்சு, அமெரிக்காவில் வந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி கிழிஞ்சு தொங்குற மார்க்கெட் இன்னும் வந்து ஃபர்தராக டவுனுக்கு போக ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத. ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அண்டு இந்த எலெக்ஷன் முடிய வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து இந்த சென்ஸ் எப்போவுமே பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். பட் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் எடுங்க. பெரிய லாஸ் அப்படிங்கிறத பண்ணிடாதீங்க. ஆல்வேஸ் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதும் ஜூன் 4க்கு அப்புறம் ஒரு நல்ல ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். எதர் டவுன் ட்ரெண்டோ அப் ட்ரெண்டோ அப்படிங்கிறது கிடைக்கும்போது நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். இப்போவே அவசரப்பட்டு உங்களுடைய கேபிட்டலை லூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாளைக்கு 1% மட்டும் ரிஸ்க் எடுத்து அந்த ஜோனுக்குள்ளே மட்டும் ப்ளே பண்ணிக்கங்க. அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.